வீடு கட்டும் யோகம் அமைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். வீடு தடைப்பட்டு கொண்டு இருந்தால் ஜாதகத்தில் செவ்வாயின் ஸ்தானம் சுகஸ்தானம் சரியில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே குலதெய்வத்துக்கு மிக முக்கியம். உங்கள் குலதெய்வ கோயிலில் படையல்கள் உண்டோ இல்லை எந்த முறையில் பூஜைகள் உண்டோ அந்த பூஜையை கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முறை செய்வது முக்கியம். நான் கடல் கடந்து இருக்கிறேன், வேறு ஊரில் இருக்கேன்னா 3 வருடத்துக்கு ஒரு முறை செய்வது மிக மிக முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த வீடு கட்டுவதற்கு எப்பொழுதும் உங்களுக்கு தடைகளாக இருந்தால் காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரமும் விநாயகரது சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஒரு மந்திரத்தையும் தொடர்ச்சியாக காலையில் எழுந்து பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வைத்து 1 அகல் இல்லை 3 அகல் 5 அகல் 7 அகல் இல்லைன்னா 9 அகல்